السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يعلموا حادد الله ورسوله فأن له نار جهنم خالدا فيها ذلك الخزي العليم. صدق الله العليم. வல்லவனை வாழ்த்தி வல்லல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்களின் ஆசையினை நாடி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய நேயர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் நபிகள் நாயகம் ரசூலுல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் மேன்மக்களான நாதாக்கள் உடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய நேயர்களே, வழமை போன்று இந்த தப்சீருடைய நிகழ்ச்சியை நாம் தொடராக சொல்லி வருகிறோம். அதிலே கிட்டத்தட்ட சூரத்து தௌபாவிலே 62 ஆயத்துக்கள் நாம் முடித்திருக்கிறோம். இந்த 62 ஆயத்துக்களில் அதனுடைய சாராம்சங்களை பற்றியெல்லாம் நாம் பல முறை ஒவ்வொரு நாளுடைய இறுதியிலே சொல்லி வருகிறோம். நேற்றைய தொடராக பார்க்கும் பொழுது முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், அவர்களது தாழ்ந்த குணத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கும் பொழுது சாதாரண மனிதர்கள்ட்ட போய் அவங்ககிட்ட போய் சத்தியம் செய்கிறது, நாங்கள் சத்தியம் செய்கிறோம் அல்லாஹ்க்கா வேண்டி மன்னிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறது. இந்த சத்தியம் செய்யக்கூடியவர்களில் மிகச் சிறந்தானவர்கள் யார்கிட்ட சத்தியம் செய்யணும்னு சொன்னா, நீங்க யாரை நீங்க முதல் திருப்தி கொள்ளணும்னு சொன்னா, நீங்க யாரை திருப்தி கொள்ளணும்னு சொன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் நீங்க திருப்தி அடைந்தாலே போதும். அதுவே உங்களுடைய ஈமானுடைய வெளிச்சம் வந்து விட்டது. அதெல்லாம் அவங்ககிட்ட இவங்ககிட்ட போய் நான் சத்தியம் செய்யறேன்னு சொன்னா அதுல பொருத்தமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எவர்கள் என்று சொன்னால், எவர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை இல்லையோ அவர்கள் இந்த குணம் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அத்தோடு இன்றைய தொடரா பார்க்கும் பொழுது அலம் யஅலமு, அவர்களுக்கு தெரியாதா, அறியவில்லையா, அன்னஹு விஷயமாகிறது அல்லது அந்த செய்தியாகிறது, மை யுஹாதிதில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக நடந்து கொள்கிறார்களோ, ஃபஅன்ன லஹு, அவருக்கு இருக்கிறது, நார ஜஹன்னம, நரகத்துடைய படுகுழி அவர்களுக்கு இருக்கிறது, நரகம் இருக்கிறது. எப்படிப்பட்ட நரகம்? ஹாலிதம் ஃபீஹா, அந்த நரகத்திலேயே நிரந்தரமா இருப்பார்களே, நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி அந்த நரகத்திலே இருப்பார்கள். தாலிகல் ஹிஸ்யுல் அலீம், அந்த இடம் அது அவர்களுக்கு மிக கேளிக்கையாக மிக மகத்துவமான ஒரு மோசமான இடத்திலேயே இழிவாக்கப்பட்ட இடத்தில் அவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி காட்டுவான். இதுல என்னண்டா, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் நடக்கிறாங்களோ, அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதற்கு இவங்க என்ன செய்யறாங்க? மாற்றுக்க தெரிவிக்கிறாங்க, ரசூலோட போர் புரியுறாங்க, அவருக்கு மாற்று விஷயங்கள் செய்யறாங்க. அல்லாஹ் விதித்த சட்டங்களை இவங்க என்ன செய்யறாங்க? புறக்கணிச்சிடுறாங்க. இவைகளெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும். இந்த நரகங்கள் எப்படி இருக்கிறது, அதனுடைய நரகத்துடைய காட்சிகள் என்ன என்பதை பற்றி வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அப்பொழுது நரகத்துடைய செய்திகள்லாம் நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ்.
தப்சீருடைய செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி குர்ஆனிலே ஒரு வார்த்தை சொல்கிறான், எவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக மாற்றமாக முரணாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான். அதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக யஹ்ஸருல் முனாஃபிகூன, இந்த நயவஞ்சகர்கள் அஞ்சுகிறார்கள், பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? அந்து நஸ்ஸல அலைஹிம் சூரத்துன், அவர்களுக்கு அவர்கள் விஷயமாக ஒரு சூரா இறக்கப்பட்டு விடுமோ. எப்படிப்பட்ட சூரா, எப்படிப்பட்ட செய்தி? துனப்பியுஹும் பிமா ஃபீ குலூபிஹிம், தங்க உள்ளத்துல என்னென்ன வைத்திருக்கிறார்களோ, தங்க உள்ளத்துல என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, நயவஞ்சகத்தனத்தின் மூலமாக நாயகம் அவர்களை ஸல்லல்லாஹு அவர்களை எப்படி அவர்கள் வசைப்பாடி கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் அல்லாஹ் அறிந்து ஒரு சூறாவா இறக்கி விடுவானோ, நம் உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் வெளியாக்கி விடுவானோ, சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் படம் போட்டு காட்டி விடுவானோ, நம்முடைய முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு விடுமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான். இதை விளங்குறதுக்காக சொன்னா சிலவங்க முனாஃபிக் என்ன செய்வாங்க சொன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. பேசிக்கிட்டு அசல்லாஹு அல்லாஹ் யஃப்ஷி அலைனா சிர்ரனா ஹாதா, நாம இப்படி ரகசியமாக முஹம்மதை பத்தி பேசினது, ரகசியமா அல்லாஹ் பத்தி பேசினது, ரகசியமா சஹாபாக்களை பத்தி பேசினது, இதை அல்லாஹ் நம்ம சிறு அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டுமே. இப்ப நாயகம் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி குறை சொன்னோம், அவர்களை பத்தி தவறா பேசிக்கிட்டோம், சஹாபாக்களை பற்றி தவறா பேசிக்கிட்டோம். இப்படி இருக்கிற நேரத்தில் நாம் என்ன பேசிக்கொண்டோமோ அது ஒரு சூறாவா இறக்கி அல்லாஹ் தந்துருவானோ? இது அல்லாஹ்வுடைய பழக்கமே அதானே. அல்லாஹ் உடனுக்குடனா ஒரு சூறா இறக்கிறான், ஒரு ஆயத்தை இறக்கிறான், கண்டிச்சிடறான், வஹீ அல்லாஹ் இறக்கிட்டே இருக்கிறான். அத்தோடு இதுவும் சேர்ந்து நாம பேசியே, நாம் முரண்பாடா பேசியே, நாம் அவரை இட்டுக்கட்டி பேசிய இல்லாத தகவல்கள்லாம் நாம சொல்லி காட்டினாமே, இதுவே ஒரு சூறாவாக்கி தந்துட்டா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமே, நம்ம ரகசியங்கள்லாம் பாதுகாக்கப்படாதே அப்படின்ற ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இப்படி பயந்தார்கள் இந்த மாதிரி எல்லாம். ஆனா இதுல அவங்க நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? நாம சொல்றது செய்யறதெல்லாம் பொய்தான், நாம சொல்றது செய்யறதெல்லாம் பொய்தான், நாம முனாஃபிக்கின் தான், அங்கும் ஒன்று இங்கும் ஒன்றாக நடித்து கொண்டிருக்கிறோம். சொன்னமில்ல பஞ்சோந்தியாக அப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே அது போல அதுல நாம செய்யக்கூடிய சேவைகள்லாம் செய்யக்கூடியவற்றையெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும், அவன் கொண்டு வந்துருவான், அவன் நம்ம படம் போட்டு காட்டிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது. அதை வைத்து பயந்து கொண்டு இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான். இன்னொரு படி மேல அல்லாஹ் சொல்கிறான், ஒய்தா ஜாவுக ஹய்யவுக பிமாலம் யுஹய்யிக பிஹில்லா. இது வேற இடத்துல வருது. சூரத்து முஜாதால இந்த செய்தி சொல்லி காட்டுவான். ஒய்தா ஜாவுக, நபி அவன் உங்ககிட்ட வர்றாங்க, அல்லாஹ் எந்த முகமன் கூறவில்லையோ, அல்லாஹ் எந்த சலாம் உங்ககிட்ட சொல்லவில்லையோ, அல்லாஹ் எந்த ஒரு காணிக்கை உங்களுக்கு சொல்லவில்லையோ, அல்லாஹ் சொல்லாதவற்றை உங்ககிட்ட சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருப்பான்னு சொன்னா இவங்க வேற மாதிரி சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, இவங்க வித்தியாசமா சொல்றது, நபி நீ சாகட்டும்ங்கிறது, இப்படி சகட்டு மேனிக்கு பேசுறது. அல்லாஹ் எந்த ஒன்றின் மீது உங்களுக்கு முகமனாக, உங்களுக்கு காணிக்கையாக சலாமோ ஏதோ ஒன்று சொல்லவில்லையோ, இதை இவங்க சொல்வாங்க. சொல்லிட்டு என்ன சொல்வாங்க? வயகூலூன ஃபீ அன்ஃபுஸிஹிம், தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்களாம், லவ்லா யுஅஸிபுனல்லாஹு பிமா நகூலு, நாம என்ன ஒன்று பேசிக்கொண்டோமோ அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அதாபு செய்யாமல் இருக்க வேண்டுமே, நமக்கெல்லாம் அதாபு இறக்காமல் இருக்க வேண்டுமே, அல்லது நம்மை பற்றி சொல்லாமல் இருக்க வேண்டுமே. அப்படி சொல்லிவிட்டால் ஹஸ்புஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு ஜஹன்னமே போதுமானது, அவங்களுக்கு ஜஹன்னமே போதுமானது. யஸ்லௌனஹா, அவர்கள் அங்கே நுழையச் செய்வார்கள், நாம் நுழையச் செய்வோம். ஃபபிஇஸல் மஸீர், அவர்கள் செல்லும் இடம் மிக கெட்டு விட்டது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஆக நேயர்களே, இந்த நேரத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லாதவற்றை அவங்க முகமன் கூறி நபிகளாரை தாக்க வேண்டும், அவர்களை எள்ளி நகையாட வேண்டும், அப்படி பேச வேண்டும் என்ற ஒரு பழக்க வழக்கத்தில் குடிகொண்டவர்கள் தான் அந்த சொல்லக்கூடிய முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான்.
எனவே குல் இஸ்தஹ்சிஉ, நபி நீங்க சொல்லுங்க, நீ கிண்டல் தானே பண்றீங்க, அவரை கிண்டல் தானே செய்றீங்க, கேளிக்கை தான் செய்றீங்க, நீங்க கேளிக்கை செஞ்சுட்டே இருங்க, உங்க வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்க உங்களுடைய பழக்க வழக்கமே கேளிக்கை தானே, உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்த நாணங்கள் ஃபுல்லா கேளிக்கை தானே, அதில் தான் ஊறி போய் விட்டது. எனவே உங்களுடைய டியூட்டி என்ன? அடுத்தவர்களை கிண்டல் பண்ணணும், அடுத்தவர்களை எள்ளி நகையாடணும், அடுத்தவர்களை எக்காலம் விட்டு சிரிக்கணும். இது உங்களுடைய பண்பாடு. ஆக அதுவே நீங்க செய்யுங்க. அப்படி செஞ்சால் இன்னல்லாஹ முஹ்ரிஜும் மா தஹதரூன், எந்த ஒன்றின் மூலமாக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயம் அல்லாஹ் வெளியேற்றியே தீருவான். அல்லாஹ் வெளியேற்றி தீருவான். அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் வேற இடத்த தெளிவுபடுத்தி காட்டுவான். இன்ன சொல்றாங்க, உங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க நாயகமே, அல்லாஹ்வின் அருள் நேசமே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, இவன் இப்படி உங்களை பத்தி சொன்னா, இவன் இப்படி உங்களை பத்தி தகவலை சொன்னா என்பது பல்வேறு தகவல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தான் என்று பின்னாடி வரக்கூடிய தபூக் யுத்தம் பற்றிய செய்திகள் எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவில் அதிகப்படியே சொல்லிக்கிட்டே வரான். அதுல ஒன்று இது. அவங்க என்ன நினைச்சாலும் அல்லாஹ் சொல்லிடுவான். அவங்க என்ன செய்தாலும், நாயகத்துக்கு புறம்பாக ஷரியத்துக்கு மாற்றமாக என்ன செய்தாலும் அல்லாஹ் அங்கே கொண்டு வந்துருவான் என்று தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அம் ஹஸிபல்லதீன, அவங்க எண்ணிக்கொண்டார்களா, அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, ஹார்ட் அட்டாக் நோய் அல்ல, யாருடைய உள்ளத்திலே கரும்புள்ளி விழும் அளவிற்கு சந்தேகங்கள் இருக்கிறதோ, அல்லாஹ் ரசூல் மீது, ஷரியத்தின் மீது, குர்ஆன் மீது எவர்களுக்கு அந்த ஐயப்பாடு இருக்கிறதோ, எவர்களுக்கு அந்த சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறதோ, அல்லை யுஹ்ரிஜல்லாஹு அதுகானஹும், அல்லாஹ் அவர்களுடைய குரோதங்களை, அவர்களுடைய அசடுகளை, அவர்களுடைய கபடங்களை, குரோதங்களை வெளிப்படுத்த மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த குபாடங்கள், அந்த குரோதங்கள், அது போன்ற என்னென்ன துணையா இருக்குமோ, அதுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒன்று எதுவா இருந்தாலும் இவைகளெல்லாம் அல்லாஹ் வெளியேற்ற மாட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? கண்டிப்பாக அல்லாஹ் வெளியேற்றுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தி காட்டுவான். இன்னல்லாஹ முஹ்ரிஜும் மா தஹதரூன், எவைகள் மூலமாக நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமா அல்லாஹ் வெளியேற்றியே தீருவான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அடுத்ததாவது செய்தி சொல்லும் பொழுது, இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய கதாதா ரலியல்லாஹு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இந்த சூராவிற்கு இன்னொரு பெயரும் உண்டு, தௌபாங்கிற பேரு உண்டு. சூராக்கு தௌபாங்கிற பேரும் உண்டு, அல் புஊஸ் என்கிற பேரும் உண்டு. முன்பு சொல்லியிருக்கிறோம், ஆய்வுகள், போருக்கு அனுப்புதல் என்ற ஒரு பெயரும் சொன்னோம். அடுத்த ஒரு பெயரும் இருக்கிறது. இந்த சூரா அதாவது கானத்து துஸம்ம ஹாதிஹி சூரா அல் ஃபாதிஹா ஃபாதிஹத்துல் லில் முனாஃபிகீன். இந்த சூராக்கு பேர் என்ன சொன்னால், அதாவது ஃபாதிஹா கேவலப்படுத்தக்கூடிய ஒன்று, இவர்களை கேவலப்படுத்தக்கூடியதாக உள்ளத்தில் என்னென்ன வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் அல்லாஹ் சின்ன பின்னமாக்கி அவர்களை பற்றி அல்லாஹ் வெளியாக்கிடுவான். அப்ப அவர்களை பற்றி கேவலப்படுத்தக்கூடிய சூரா ஒன்று இது. அப்ப எல்லாமே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் இங்க நமக்கு அழகா தெளிவுபடுத்தி காட்டுவான். அடுத்ததாக பார்க்கிறோம், وَلَئِن سَأَلْتَهُمْ لَيَقُولُنَّ إِنَّمَا كُنَّا نَخُوضُ وَنَلْعَبُ قُلْ أَبِاللَّهِ وَآيَاتِهِ وَرَسُولِهِ كُنتُمْ تَسْتَهْزِئُونَ لَا تَعْتَذِرُوا قَدْ كَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ إِنْ نَعْفُ عَنْ طَائِفَةٍ مِّنْكُمْ نُعَذِّبْ طَائِفَةً بِأَنَّهُمْ كَانُوا مُجْرِمِينَ. இந்த ஆயத்தை பார்க்கிறோம். وَلَئِنْ سَأَلْتَهُمْ, நபியே அவர்கள்ட்ட நீங்க கேளுங்க. என்ன கேட்கிறது? இந்த மாதிரி கிண்டல் பண்றது, இந்த மாதிரி ஒரு பொடுபோக்கா பேசுறது, நபிகளார பத்தி பொடுபோக்கா பேசினது, அவர்களை பத்தி எள்ளி நகையாடினது, இல்லா தகவல்கள்லாம் சொன்னது,
இப்படி ஒருவருக்கொருவர் கிண்டல் கேலி செய்த பற்றி அல்லாஹ் இங்க சொல்லி தருகிறான். அவங்ககிட்ட நீங்க கேளுங்க, ஒல இன் சஅல்தஹும், ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க கிண்டல் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி தகவல் நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லாதவற்றை ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவனை கேட்டீங்கன்னா, லயகூலுன்ன, திட்டமாக அவர் சொல்வார்கள், இன்னமா குன்னா நஹூது வ நல்அபு, நாங்கள் ஆகியிருந்ததெல்லாம் பொழுதுபோக்காக வீண் விளையாட்டுக்காக நாங்கள் சொன்னோம். என்ன சொல்லுவாங்களா, நாங்க எங்களுக்கு பொழுது போகணும், எங்களுக்கு என்ன செய்யணும், நேரம் போகணும், எங்களுக்கு டைம் பாஸ் பண்ண ஒன்றும் தெரியல, எங்களுக்கு நேரம் போகணும், விளையாட்டுத்தனமாக வீண் விளையாட்டுத்தனமாக நாங்கள் பொழுதுபோக்காக கருதினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இப்படி சொல்லுவாங்க. இப்ப இவர்களுடைய பண்பு அப்படி இருந்தது, ஒரே கிண்டல் பண்றது, கேலி செய்யறது, ஸல்லல்லாஹு போற வீதியில போனா முள்ள தூக்கி போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி வெளியே போகும்போது கண்ணை காட்டி பேசுறது, ஜாடையா பேசுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தங்களுடைய மனைவி சஃபியா அம்மா அவர்களோடு ஒன்றாக நின்று பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அவங்கள பத்தி கையை கட்டி தவறா பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இது என்னுடைய மனைவின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி வித்தியாசமான முறையில ஒரு அதாவது ஒரு கண் ஒரு மோசமான கண் கொண்டு பார்க்கிறது, குறைவுள்ள கண்ணை கொண்டு பார்க்கிறது, இப்படி அவர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சங்கைக்குரிய நேயர்களே, தபூக் யுத்தம் நடந்தது. தபூக் யுத்தம் வெற்றி கொள்ளவில்லை. தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்படி போன சமயத்துல முனாஃபிகீன்கள்லாம், அந்த நயவஞ்சகர் எல்லாம் ஒரு கூட்டமா உட்கார்ந்து அமர்ந்துக்குருவாங்க. அமர்ந்துகிட்டு என்ன செய்வாங்கண்டா, ஸல்லல்லாஹு அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் கேலி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சஹாபி தெரியாதா, இவர் என்ன ஒரு பட்டினியில் உள்ளவர், ஒரு பஞ்சத்திலே வாடியவர் இவர், இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சபையில பேசும்போது அரட்டடிக்கிறது, இப்படியே அரட்டடிக்கிறது. இந்த அரட்டை அரங்கம் ஒன்று நடந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. தபூக் யுத்தம் நடப்பதற்கு அந்த சமயத்துல சில முனாஃபிகள் அரட்டை அரங்கம் நடந்தாங்க. அந்த அரட்டை அரங்கத்துல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் என்ன செய்வாரு, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசும்போது இவங்க இந்த ரோமானியர்கள்ட்ட போய் யுத்தம் செய்ய போறாங்களாம். சஹாபாக்கள் நபியெல்லாம் போய் ரோமானியர்கள், இத்தாலி மக்கள் என்று சொல்ற இன்றைய கால இத்தாலி மக்கள், இந்த இத்தாலி மக்கள்கிட்ட போய் இவங்க சாதாரண அரபிய போர் அனுப்பிச்சிட்டாங்க, அவட்ட போய் யுத்தம் செய்ய போறாங்களாம், அவ்வளவு பெரிய ஆளா இவங்க அப்படின்ட்டு. நாளைக்கு பாருங்க, அப்ப ஒரு ஆள் சொல்ற, நாளைக்கு பாருங்க இவர் போருக்கு செல்லக்கூடிய ஒரு தைரியசாலி இருந்தா எல்லா சஹாபாக்களையும் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, கைத்தால கெட்டி போட்டுருவாங்க. அந்த ரோம் நாட்டு மக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த பைசாந்திய மக்கள் என்ன செய்வாங்க சொன்னா, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அத்தனை சஹாபாக்கள் கயிற்றால போட்டு கெட்டப்பட்டு விடுவாங்க. அப்ப என்னன்னு தெரியும், யாரு வெற்றி, சஹாபாக்கள் வெற்றியா அவங்க வெற்றியான்னு தெரியும். ஏதோ ரோமானியர்களை ஒரு சாதாரண நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க சாதாரண அரபிக, இவங்ககிட்ட என்ன தெரிய போகுது, அவங்ககிட்ட போய் மோத முடியுமா, மலைகள்கிட்ட போய் மோத முடியுமா அப்படின்ட்டு என்ன செய்ய, முரட்டு மம்மட்டிகள் அவங்கெல்லாம், அப்படி முரட்டு மம்மட்டிகள்கிட்ட இவங்க எப்படி மோதுவாங்க அப்படின்னு இந்த அரட்டை அரங்கத்துல முனாஃபிகீன்கள்ல ஒரு ஆளு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு ஆள் சொன்னாரு, அதை விடப்பா நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் 100 கசியடி வழங்குன்னு சொல்லி அவங்க அதிகாரி சொன்னாலே முடிஞ்சிடும். இந்த ரோம் நாட்டு அதிகாரிட்ட போய், இத்தாலிய மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த குரூப் வர்றாங்க, இப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஆளுக்கு 100 கசையடி கொடுங்க அப்படின்ட்டு என்ன செய்யும், அப்ப நல்லா இருக்கும், அப்படி நம்ம மேல் அதிகாரிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு ஒரு ஆள் பேசிக்கிட்டார். இன்னொரு ஆள் சொன்னாராம், அப்ப அதெல்லாம் விடப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவ்வளவு பெரிய மனுஷர் அவரு அப்படி பேசும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக வேண்டி தபூக் யுத்தத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள்லாம் போட்டுக்கொண்டு சஹாபாக்கெல்லாம் அழைத்து கொண்டு இப்படி யுத்தத்துக்கு போகணும். அவ கடுமையான வெயில் காலகட்டமா இருக்கிற நேரமா இருந்தாலும் பரவாயில்லை, பேரிச்ச பழங்கள் கனிந்து வரக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எல்லாம் புறப்படுங்க என்று சொல்லி சஹாபாக்கு அறைகூவல் விடுத்தாங்க, சஹாபாக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு முனாஃபிக் நயவஞ்சன் சொன்னா, இவர் யுத்தத்துக்கு போறாராம். இவர் என்னன்னா, ரோம் நாடு, சிரியா போன்ற நாடுகளுடைய கோட்டைகள்லாம் வெற்றி காண வேண்டும் என்றால் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வெற்றி கண்டுவாரா அவரு?
அந்த முனாஃபிக்னு சொன்னால் நவுது பில்லா மின்ஹா. அவர் வெற்றி கண்டுருவாரோ, அவரை வெற்றி கொண்டு வந்துருவாரோ, அவற்றை இவரே சாதாரண ஆளா இருக்கிறாரு, அவங்க ஆஜாஹூபான இருக்கிறாங்க, இவங்க ஏதோ ஈத்த பேரிச்சமல் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு இவங்க என்ன ஒரு போர்க்காலத்தில் வெற்றி வாங்கி சுட போறாங்க, எப்படி வெற்றி காண முடியும், இவங்க சாமானிய மனிதர்கள் தானே, சாமானிய அரபிகள் தானே, இவங்க அவங்க எப்படி ஒரு மக்கள் அவங்க அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபிக்கு பேசிக்கிட்டான். இப்படியே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அந்த அரட்டை அரங்கத்துல இந்த மாதிரி முனாஃபிகீன்கள் சஹாபாக்கு காலத்தில் உள்ளவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனவேதனை தந்தது. இப்படி கிண்டலா பேசுறாங்கன்னு சொன்னவனையும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா நேயர்களே, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா, பொறுத்துக்கிட்டே பார்த்தாங்க. இதுக்கு சரியான ஒரு ஆளை நம்ம அவங்க அனுப்பணும், அவன்கிட்ட போய் நம்ம பாடம் புகட்டணும். எப்படி பாடம் புகட்டுறதுன்னு சொன்னா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அழைக்கிறாங்க. அழைத்து சொன்னாங்க, அத்ரிகில் கௌம, நீங்க அந்த ஊர் அந்த மக்கள்கிட்ட போங்க, ஃபஇன்னஹும் கத் இஹ்தரகு, அவங்க மற்ற சஹாபாக்கள்ல நோகடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்ன நோகடிச்சா கூட பரவாயில்லை, சஹாபாக்களை அவங்க தங்களுடைய இன்னொரு ஈத்துக்குள்ள வந்தவர்களை சஹாபாக்களை நோகடிச்சிட்டாங்களே, இப்ப நோகடிக்கிறாங்க, நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஏன்ப்பா இப்படிலாம் சொல்றீங்க, ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க, கிஸ்ராவின் கைசரின் கைப்பற்ற போறாரு அவரு, ரோம் நாட்டிய மக்கள்கிட்ட போய் அவங்க சண்டை போட முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி கேட்கிறாங்க. ஏன் இப்படிலாம் கேட்கறீங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க முடியாம போயிருங்களேன், ஏன் எங்களுக்கு தடுக்கிறீங்க, எங்களை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு கேட்டு அனுப்புறாங்க. நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அப்படி இல்லையே இப்படி சமாளிப்பாங்க, இல்ல குல்தும் கதாவ கதா குல்தும் கதாவ கதா, இல்ல இப்படிதான் சொன்னீங்க சொல்லிட்டே இருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புனாங்க. அம்மார் இப்னு யாசிர் போறாங்க. போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க சும்மா தமாஷா சொன்னோம், சும்மா கிண்டலா சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் இந்த அரட்டை அரங்கத்தில் கலந்து கொண்ட அந்த வதீகா போன்றவர், வதீஅத்து இப்னு சாபித் போன்றவர்கள்னா அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, முனாஃபிகீன்ல ஆட்கள் இருந்தாங்க. அவங்க டைரக்ட் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தர்பாருக்கு வந்துட்டாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும் பொழுது ஏன்பா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, ஏன் இந்த மாதிரி மஹமலக், இது சொல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா நஹூது வ நலஅபு, நாங்க என்ன விளையாட்டுக்காக சொன்னோம், இதெல்லாம் நீங்க தப்பா எடுக்கிறீங்க நாயகமே, இதெல்லாம் நீங்க கோபம் எடுக்கிறீங்க நாயகமே, சும்மா தமாஷா சொன்னோம், அத்தோடு பதிலும் அத்தோடு நீ ஒண்ணு சும்மா தமாஷா சொல்லிக்கிட்டோம், இதெல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நபிகளாட்ட சொன்னாங்க. நபிகள் பெருமான வேதனைப்பட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் மஹ்ஷி இப்னு ஹுமைர் அவ பார்த்தாக நபிகளா ரொம்ப கோவப்பட்டாங்க. அவர் பதுவாக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லிட்டு பதுவா செய்ய மாட்டாங்க, கோபத்திற்கு ஆளாக்கப்படக்கூடிய என்பதற்காக வேண்டி யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என்னுடைய வாப்பாவுடைய பேரையும் மாத்திடுங்க, அந்த மோசமான பேரை வேண்டாம், மாத்திட்டு எங்களுக்கு நல்ல ஒரு பேரை தாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேராக அப்துர் ரஹ்மான்ங்கிற பெயரை சூட்டினார்கள். அடுத்து அவர் சொன்னாரு, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சாரு, அவர் சொன்னாரு, நான் ஒரு யுத்தத்துல மூத்தா போனோம், யுத்தத்துல கலந்துக்கிறணும், ஷஹீதாகணும், நான் ஷஹீதான பிறகு என் ஜனாஸா யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்றாங்க. சொன்ன மாதிரி அவர் இஸ்லாத்துல வந்தாரு, அவர் ஷஹீதானாரு. யமாமா யுத்தத்துல சித்திக் அக்பர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் நடந்த யமன் நாட்டுக்கு பக்கத்துல யமாமா என்கிற ஊர்ல அவர் கொல்லப்பட்டாரு. ஒலம் யஜித் லஹு அஸரோன், எந்த தடயத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்ன மாதிரி தடயம் கிடைக்கல, ஜனாசாவை காணா போயிடுச்சு, அவ மையத்தை அவருடைய பாடியே கிடைக்கல, அவர் சொன்னது போல் ஆகிவிட்டது. இங்க சொல்ல வந்த செய்தி என்னன்னு சொன்னால், அவர் மன்னிப்பு கேட்டு விட்டு அல்லாஹ் மன்னிச்சு விட்டான். இவர்கள் இது போன்ற நபிகளாறு கிண்டல் பண்ணியதால் அடுத்து என்ன நடந்தது என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு, வஞ்சி மரக்கிளையனை தென்றல் தாளாட்டும் காலம் எல்லாம் வல்லல் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சுப சோபனம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக என் வார்த்தைகளுக்கு திரையிடுகிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.